திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையின் எதிர்புறம் வந்த காரின் மீது மற்றொரு கார் மோதி விபத்துக்குள்ளானது. நாமக்கலைச் சேர்ந்த சண்முகராஜ் கோவையிலிருந்து காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். மாதப்பூர் என்ற இடத்தில் வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனில் மோதி சாலையின் மறுபுறம் வந்து கொண்டிருந்த காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இரு காரிலும் பயணித்த 3 பேர் காயமடைந்தனர். இதனால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர் மாநகராட்சி குப்பை கிடங்கில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் மக்கள் அவதியடைந்தனர். கரூர் மாநகராட்சியில் உள்ள 48 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அரசு காலனி பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. இந்த குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்த நிலையில் தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் வாங்கல் சாலை வழியாக நாமக்கல் சேலம் செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ரயில் முன் பாய்ந்து முதியவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொட்டல்பட்டியைச் சேர்ந்த 64 வயதான மாரியப்பன் என்பவர் கடந்த 10 நாட்களாக நெஞ்சுவலியால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய அவர் வீட்டருகே உள்ள தண்டவாளத்தில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் விசாரணையில் தனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருப்பதால் கவனிக்க ஆள் இல்லை என்ற கவலையில் இருந்து வந்த மாரியப்பன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அடிக்கடி மனைவியிடம் கூறி வந்தது தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே தொழிற்சாலைகளில் பணிபுரியும் இளைஞர்களையும் பள்ளி மாணவர்களையும் குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சிறுவாக்கம் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மணிகண்டன் என்பவரை மடக்கி பிடித்தனர். அவரிடமிருந்து சுமார் 1 கிலோ 200 கிராம் இடையிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கோவையிலிருந்து சத்தியமங்கலம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் 4 மற்றும் 6 வழிச்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கோவையிலிருந்து அன்னூர், புடியம்பட்டி, சத்தியமங்கலம் வழியாக 4 மற்றும் 6 வழிச்சாலையாக மாற்றவும், சக்தியிலிருந்து தாளவாடி வரை 2 வழிச்சாலையாக மாற்றவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே உள்ள சாலையை அகலப்படுத்த வலியுறுத்தியும் புதியதாக விவசாய நிலத்தை கையகப்படுத்தி 4 மற்றும் 6 வழிச்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நம்பியூரில் உள்ள நிலமெடுப்பு 4வது யூனிட் தனி வட்டாட்சியர் முருகேசனிடம் மனு அளித்தனர். இப்போ இந்த சாலை ஏகப்பட்ட நிலங்கள் விவசாயிகிட்ட எடுக்கிறாங்க, நிலம் எடுப்பு பண்ணுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 600 ஏக்கருக்கு மேலே எடுக்கிறாங்க. இதில் இந்த நம்பியூர் தாலுக்காவுக்கு உட்பட்ட ஒரு செல்லப்பம்பாளையம், காராப்படி 2 வில்லேஜ்லேயும் ஒரு 200-300 ஏக்கரை எடுக்கிறாங்க. அதுக்காக அதுக்கு 21 நாளில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க செய்தித்தாளில். 21 நாளில் இதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் தான் சொல்ல சொல்லி, அதுக்காக நாங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்குறதுக்காக இங்கே தாலுக்கா ஆஃபீஸ்க்கு வந்துருக்குறோங்க. எந்த கட்டத்திலையும் இந்த நிலத்தை அரசாங்கம் எடுக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா நிலம் ரோடு நிறையா பக்கம் ரோடு சைடில் எக்ஸ்டெண்ட் 10 அடி 20 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் புறவழி சாலைங்கிறதே எதுக்காகனா டோல் வசூல் பண்ணுறதுக்கு தான் அரசாங்கம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் முழுமையாக எடுக்கிறதுக்கு நாங்கள் இதில் ஆட்சேபனை தெரிவிக்கிறோங்க. புதுக்கோட்டை அருகே அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை போஸ் நகர் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 1 வாரத்திற்கு மேலாக குடிநீர் முறையாக இங்கு வழங்கப்படாததால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவலிருந்து வந்த போலீசார் குடிநீர் முறையாக வழங்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். விருதுநகரில் தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் உரிமை சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு தூய்மை காவலர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊதியத்தை அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வழங்கிட வேண்டும், துப்புரவு பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் வழங்கப்படும் ஊதியத்தில் பாகுபாடு காட்டக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் உரிமை சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வேலூரில் இருசக்கர வாகனத்திலிருந்து ஆட்டோவில் புகுந்த விஷப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் ஒரு தம்பதியினர் வேலூர் தெற்கு காவல் நிலையம் அருகே வந்துள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் மறைந்து பதுங்கியிருந்த கொம்பேரி முக்கன் பாம்பு வெளியே வந்து அருகிலிருந்து ஆட்டோவில் ஏறியது. இதனை பார்த்த அக்கம்பக்கத்தில் அலறடித்து ஓடினர். தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை லாவகமாக மீட்டு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விடுவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் ஐயா வைகுண்டர் அவதார தின விழாவை ஒட்டி மாசி மகா ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஐயா வைகுண்டர் 193வது அவதார தின விழாவை ஒட்டி நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஐயா வைகுண்டர் பல்வேறு வாகனங்களில் வந்து அம்பாசமுத்திரம் கிருஷ்ணன் கோவில் அடைந்தது. சிறுவர் சிறுமியர் கோலாட்டம் மற்றும் இளைஞர்களின் செண்டை மேளம் முழங்க ஐயா அரகரா கோஷத்துடன் ஊர்வலம் நடைபெற்றது. 35க்கும் மேற்பட்ட ஐயாவளி பகுதிகளிலிருந்து பல்வேறு வாகனங்களில் ஐயா வைகுண்டர் எழுந்தருளி வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் முரத்தநாடு அருகே 7 மாத ஆண் குழந்தை பலூனை விழுங்கியதால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முரத்தநாடு அடுத்த ஊரணிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி சதீஷ்குமார் சிவகாமி. இத்தம்பதியின் 7 மாத ஆண் குழந்தை வீட்டில் படுத்திருந்தபோது திடீரென மூச்சுத் திணறலுக்கு ஆளாகி உயிரிழந்தது. இதையடுத்து குழந்தையின் உடலை தஞ்சை அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது குழந்தையின் வயிற்றில் பலூன் இருந்தது தெரியவந்துள்ளது. குழந்தை பலூனை விழுங்கியதால் தான் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இறந்தது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே முதியவர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. பழனி சின்னராக்கவுண்டன் வலசு கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி என்ற முதியவர் கடந்த 2018ஆம் ஆண்டு பழனி தாராபுரம் சாலையில் நடந்து சென்றபோது அரசு நகர பேருந்து மோதியத்தில் அவரது 2 கால்களும் நசுங்கியது. இதையடுத்து இழப்பீடு கேட்டு பழனி கூடுதல் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டதால் 5,19,000 ரூபாயை வழங்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பளித்தார். நீதிமன்றம் தீர்ப்பளித்து பல மாதங்களாகியும் நிறைவேற்றப்படாததால் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து பழனி பேருந்து நிலையத்தில் மதுரை செல்வதற்காக நின்றிருந்த அரசு பேருந்து மீது ஜப்தி நோட்டீஸ் ஒட்டி நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.